வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 29ஆம் ஆண்டிலும் அனுரவி ஜனாதிபதி. அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை வைத்து சுரேஷ் ஆலை மீது பழி சுமத்துவது அரசியல் சதி. சரத் வீரசேகர சாடல். செப்டம்பர் 22 ஆட்சியை விரட்ட மாபெரும் மக்கள் போராட்டம். சம்பிக்கு பகிரங்க பிரகடனம். இந்த ஆட்சியில் மக்கள் மாபெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளனர். பிரதி அமைச்சர் சரத். யுரேனியத்தை கையளிக்க தயாராகும் ஈரான். அமைதி ஒப்பந்தம் நோக்கிய முன்னேற்றம். முக்கிய வாடிக்கையாளர்களுக்காக ஹார்முஸ் ஊடாக சத்தமின்றி கட்டார் நடத்திய ஏற்றுமதி. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 2029ஆம் ஆண்டிலும் அன்றுகுமார் திசாநாயக்கவே நாட்டினுடைய ஜனாதிபதி என சுனில்குமார் கமக்கே தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 2021ஆம் ஆண்டில் மீண்டும் அன்றுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார். அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் ஜனாதிபதியாவதனை யாராலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளது எனவும் மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் நாடு ஓர் இலக்கற்ற வகையில் பயணம் செய்தது எனவும் பிழையான தீர்மானங்களே இதற்கு காரணம் என அவர் தெரிவித்தார். எனினும் தற்போதைய அரசாங்கம் நிலைமைகளை மாற்றி அமைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த சில தசாப்தங்களாகவே அனுரவி போன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மற்றும் மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் உருவாகவில்லை என அவர் தெரிவித்தார். எனவே 2029ஆம் ஆண்டில் மீண்டும் அனுரவி ஜனாதிபதியாக பதவியேற்பார் என சுனில்குமார கமக்கே தெரிவித்தார். வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் ஆலை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிடுவதை எவ்வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். முற்றிலும் அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டே இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு தற்போதைய அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கடுமையாக எச்சரித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவரான சுரேஷ் ஆலை என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பிரான்ஸ் நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா தன்னுடைய புகலிட கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்காக கூறிய கட்டுக்கதைகளையும் வாக்குமூலத்தையும் அடிப்படையாக கொண்டே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தற்போது சுரேஷ் ஆலைவை பிரதான சூத்திரதாரியாக சித்தரித்திருக்கின்றார். இந்த தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி சக்ரான் ஹாசிம் என்பதும் அவரே தாக்குதல்களை வழிநடத்தினார் என்பதும் இதற்கு முன்னர் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் நடத்தப்பட்ட பல்வேறு பாரிய விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழு அறிக்கைகளூடாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறிருக்கையில் இப்போது திடீரென புதியதொரு விடயத்தை நீதிமன்றத்தில் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் தவறாக வழிநடத்தும் ஒரு கீழ்த்தரமான செயல்பாடாகும். தற்போதைய அரசு கொடூரமான உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் விவகாரத்தை முழுமையாக அரசியல் மயப்படுத்தியுள்ளது. தேர்தல் காலத்தில் கத்தோலிக்க சபைக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் வழங்கிய போலி வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற முடியாத நிலையிலேயே அரசு தற்போது இவ்வாறு திசை திருப்பும் வேலையில் ஈடுபட்டுள்ளது. மிகவும் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் 2019இல் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய உயர் பதவிகளில் இருந்து கொண்டு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் தான் என்று புதிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்று கடமையை செய்ய தவறியவர்கள் என்று பெரிதொரு நேர்மையான அதிகாரி மீது பழி சுமத்துவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலாகும். எனவே அரசியல் தேவைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகளை பலிக்கடாவாக்குவதை நிறுத்தி யதார்த்தமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவின் அரசுக்கு 2 ஆண்டுகள் பூர்த்தியாகும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த ஆட்சியை விரட்டியடிப்பதற்கான மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் வீதியில் இறங்கி ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும்
முன்னாள் அமைச்சருமான பாட்டிலி சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சிகள் இணைந்து ஹம்பகா ஜாயில பிரதேசத்தில் நடத்திய பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த அதிரடி போராட்ட பிரகடனத்தை அறியப்படுத்தினார். இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அவர்களினால் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் இன்று முற்றாக தோல்வியடைந்துள்ளது என்று சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: தூய்மையான நாட்டை உருவாக்குவதாக கூறி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதனால் அது தற்போது செயலிழந்து போயுள்ளது. இதன் விளைவாக இன்று நகரெங்கும் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. சம்பத் மனம்பேரி என்பவருக்கு சொந்தமான போதைப்பொருள் அடங்கி 2 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று பாரிய விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் அவை சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட அதே காலப்பகுதியில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நுவரெலியாவில் போதைப்பொருளுடன் சிக்கிய நிறுவனம் குறித்தோ கடல் மார்க்கமாக கடத்தப்பட்ட சாந்தி என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்த 2 லொரி போதைப் பொருட்கள் குறித்தோ தற்போது எந்தவித விசாரணைகளும் இல்லை. டித்வா புயல் அனர்த்தம் ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்தும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை. தொடர்ந்து பாதைகளில் திருத்தப்படாமல் முடங்கி கிடக்கிறது. வாகன இறக்குமதி வரி அதிகரிப்பு விடுவிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு பின்னால் பாரிய ஊழல் மோசடி ஒளிந்திருக்கிறது. வாகன இறக்குமதிகளுக்கான வரியை 50% அதிகரித்து ஜனாதிபதி வர்த்தமானி வெளியிடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் அரசுக்கு நெருக்கமாக குறிப்பிட்ட சில வர்த்தகர்களுக்கு மட்டும் அந்த தகவலை முன்கூட்டியே கசிந்துள்ளது. சாதாரணமாக நாளொன்றுக்கு 2.2 மில்லியன் டாலர்களுக்கு மட்டுமே வாகன இறக்குமதிக்கான வங்கிக் கடன் பற்று பத்திரங்கள் திறக்கப்பட்டு வந்த பின்னணியில் இந்த வர்த்தமானி வருவதற்கு முந்தைய 3 நாட்களில் மட்டும் திடீரென 43 மில்லியன் டாலருக்கு எல்சி திறக்கப்பட்டது. அனுகுமாரவின் அரசியல் தமக்கு நெருக்கமான உற்ற நண்பர்களுக்கு சலுகை வழங்கும் குரோனி கலாச்சாரம் தடையின்றி அரங்கேறுகிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான டொலர் தட்டுப்பாடு மற்றும் நாளுக்கு நாள் டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதற்கு மத்திய கிழக்கு யுத்தத்தை காரணம் காட்டி அரசு தப்பிக்க முயல்கிறது. மத்திய கிழக்கு யுத்தம் அல்ல, அரசின் பிழையான பொருளாதார முகாமித்துவமே டொலர் நெருக்கடிக்கு உண்மையான காரணம். பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் வாழ முடியாத நிலையை இந்த அரசு தோற்றுவித்துள்ளது. தற்போதைய கூட்டு எதிர்க்கட்சியினர் எதற்கும் அஞ்சப்பட போவதில்லை. ஆனால் பாதுகாக்கப்பட்ட போதைப்பொருள் வியாபாரிகள் அனைவரையும் ஒரே நாளில் நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவது உறுதி என குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நாளுக்கு நாள் நாடு வளமடைந்து வருவதாகவும் மக்களும் பெரும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சரான DP சரத் தெரிவித்திருக்கின்றார். எதிர்பாராத தருணங்களில் நிகழும் சிறு சம்பவங்களினால் ஒரு முழு பொருளாதாரமும் சரிந்துவிடும் என்று கூச்சலிடும் எதிர்க்கட்சிகளிடம் நாங்கள் கூறுகின்றோம், சிறிது காலத்திற்கு பிறகு அந்த எதிர்க்கட்சி நாளுக்கு நாள் அழிந்து காணாமல் போய்விடும். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் நாங்கள் ஒரு வளமான நாட்டின் அழகான மக்களாக நாளுக்கு நாள் மாபெரும் வளர்ச்சியை அடைந்து வருகின்றோம் என்று அவர் தொடர்ந்து குறிப்பிட்டார். அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையளிக்க தயாராக இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஹார்மோஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் சீராக நடைபெறவும் பிராந்தியத்தில் அமைதி நிலை பெறவும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தையின் முதல் கட்டமாகவே யுரேனியம் கையளிப்பு இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆரம்பத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த ஈரான் அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கும் எச்சரிக்கையை அடுத்து ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஈரான் தற்போது 970 பவுண்டு யுரேனியம் வைத்திருப்பதாகவும் அது 60% வரை செறிவூட்டப்பட்டுள்ளதாகவும் அறிக்கைகள் தெரிவித்து நிற்கின்றன. இது மேலும் செறிவூட்டப்பட்டால் பல அணு ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய அளவாக இருக்கும். இந்த யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றுவது அல்லது குறைந்த அளவு செறிவூட்டப்பட்ட நிலையில் மாற்றுவது போன்ற விருப்பங்களும் பரிசீலனையில் உள்ளன. 2015ஆம் ஆண்டு ஒபாமா காலத்தில் நடந்த அணு ஒப்பந்தத்தை போல ரஷ்யாவிற்கு மாற்றும் வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது அமெரிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று கூறினார். ஈரான் வெளிவிவகார அமைச்சகம் இது ஒரு ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் என தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னேற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை குறைத்து உலகளாவிய எண்ணெய் சந்தையை நிலைப்படுத்தும் வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது.
ஹார்முஸ் நீர்நிலை முழுமையாக மூடப்பட்டிருந்த நிலையிலும் கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த விநியோகஸ்தர்கள் தங்களுடைய முக்கிய வாடிக்கையாளர்களுக்கு எரிபொருள்களை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. திரவமாக்கப்பட்ட மற்றொரு கப்பலும் ஞாயிறுக்கும் திங்கட்கிழமைக்கும் இடையில் அந்த நீர்வழி பாதையை கடந்தது. ஹார்முஸ் நீர்நிலையை கடக்கும் நிலையில் ரகசியமாக புறப்பட்ட இந்த கப்பல் பின்னர் மஸ்கட்டின் வடக்கே மீண்டும் காணப்பட்டது. இந்த கப்பலானது பாகிஸ்தானுக்கு செல்வதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.